வணக்க மக்களே, உங்கள் ஐசக் தமிழ் மகன் மறுபடியும் வந்துட்டு இப்போ இடைப்பட்ட காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா வந்து 17 வயது பள்ளி மாணவி வந்து தற்கொலை செஞ்சுட்டாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். மீண்டும் மீண்டும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தோணுது. கூறப்பட்ட காரணம் என்னன்னா வந்து தனது ஆசிரியரால் பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்பட்டு அதன் பிறகு வந்து அவங்க தற்கொலை செஞ்சுட்டாங்க. தற்கொலை செய்யறவங்களுக்கு வந்து ஒரு சின்ன நோட் எழுதி வச்சுட்டு போயிருந்தாங்க. சில பேரோட பேரை டைரக்டா எழுதாம வந்து குறிப்பு எழுதி வச்சுட்டு போயிருந்தாங்க. அது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அவங்களுடைய நல்லுடலை வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம் இப்போ வந்து பிறலுடன் முடிஞ்சிருச்சு. இதற்கிடையில வந்து நிறைய பேர் வந்து இதை பத்தி பேசியிருக்காங்க. செய்திகள்லயும் வந்து என்ன நடக்குதுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் மிதுன் சக்கரவர்த்தியையும் தலைமை ஆசிரியர் மீரா ஜெக்சனையும் வந்து கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். கடைசியா வந்த தகவலின்படி வந்து மிதுன் சக்கரவர்த்திக்கு வந்து 2 நாள் கஸ்டடி கொடுத்துருக்காங்க விசாரணைக்கு. அப்படியே வந்து இந்த விஷயம் போயிட்டே இருக்கு. இடையில நீங்க பாத்தீங்கன்னா வந்து சில ஆடியோஸும் வெளியே வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். முதல்ல வெளியே வந்த ஆடியோ வந்து மிதுன் சக்கரவர்த்தியும் பொன்தாரணியும் பேசின அந்த ஆடியோ. ரெண்டாவது ஒரு ஆடியோ வந்தது என்னன்னா மிதுன் சக்கரவர்த்தியுடைய மனைவியும் பொன்தாரணியும் பேசின அந்த ஆடியோவும் வெளியே வந்திருக்கு. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதுல நிறைய கேள்வி இருக்கு. முதல்ல வந்து நான் ஏற்கனவே என்னோட வீடியோல சொன்ன மாதிரி தான் இந்த விஷயம் வந்து எதுக்கு அப்பா அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்க்கல, ஒரு அலர்ட் ஏற்படுத்தல. அதாவது மிதுன் சக்கரவர்த்தியோட மனைவி வந்து பொன்தாரணி கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் போது கூட எதுக்கு இது வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட, அதாவது அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா கிட்ட எதுக்கு கொண்டு போய் சேர்க்கல? ஒரு விஷயம் நடக்குது, 18 வயசுக்கு கீழே உள்ள பொண்ணு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு பட்சத்துல பொன்தாரணியோட அப்பா அம்மா கிட்ட எதுக்கு போயிட்டு இந்த விஷயத்த வந்து யாருமே பள்ளியா இருக்கட்டும், பள்ளி நிர்வாகமா இருக்கட்டும், தலைமை ஆசிரியர் இருக்கட்டும், இல்ல மிதுன் சக்கரவர்த்தியோடைய மனைவியா இருக்கட்டும், யாருமே எதுக்கு அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லல, அவங்களுக்கு ஒரு அலர்ட் பண்ணல? அது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்னன்னா, இந்த ஆடியோஸ் எல்லாம் யாரு ரிலீஸ் பண்றா, எங்க இருந்து வருது? அது ரொம்ப ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அப்போ இந்த மாதிரிலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி யார் வச்சிருந்தா? இப்போ சர்வசாதாரணமா வந்து யாருக்கிட்டையும் வந்து ஒரு போன்ல பேசுறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா வந்து அது ஒரு ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. அதுவும் வந்து இப்போ உள்ள காலத்துல வந்து ஸ்மார்ட் போன்ல ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டிங் அது அப்படி இப்படின்னு இருக்கு. அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த சைபர் கிரைமை தடுக்கிறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கும் போது இந்த ஸ்மார்ட் போன்லயும் வந்து ரெக்கார்டிங்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து இருக்கு. ஸோ அப்போ தைரியமா நம்ம எதுவுமே வந்து வெளியே பேச முடியாம ஒளிச்சு மறைச்சு பேச வேண்டிய சூழ்நிலையில நிலப்படும். இந்த ஆடியோஸ்லாம் நீங்க கேட்கும் போது வந்து ஒரு தரப்பினர் வந்து கண்டிப்பா வந்து ரெக்கார்ட் ஆகுதுங்கிற ஒரு கான்சென்ட்ல பேசுறாங்களோ அப்படின்னு தோணுது. அடுத்த தரப்புல உள்ளவங்க வந்து ரெக்கார்ட் ஆகுறது தெரியாம அவங்க வந்து பேசுற மாதிரியும் தெரியும். சோ யாரோ ஒருத்தர் வந்து இதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. எதுக்காக ரெக்கார்ட் பண்றாங்க? அப்போ இது ஒரு ஆதாரத்தை சேர்க்கறதுக்கு தானே ரெக்கார்ட் பண்றாங்க. சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணுவாங்க. அதாவது வந்து பேச்சு கொடுத்து நம்ம கிட்ட இருந்து பதில் வாங்குவாங்க. அவங்க இந்த கருத்தை சொல்ல மாட்டாங்க தொலைபேசி உரையாடல்ல. அடுத்தவங்க கிட்ட, அந்த எதிர்மொழியில இருக்கவங்க கிட்ட இருந்து வந்து அந்த பேச்சை வாங்குவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை ரெக்கார்ட் பண்றது, அப்புறம் அது வைரல் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே என்னோட வீடியோல சொன்ன மாதிரி தாங்க, நம்ம வந்து இங்க யாரையும் வந்து கேரக்டர் அசோசியேஷன் பண்ண போறது, நம்ம யாரோட கேரக்டரும் இங்க தப்பா பேசல. ஸோ நிறைய பேர் நிறைய ஆதங்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. யாரு மேல தப்பு, அவங்க மேல தப்பு, இவங்க மேல தப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. தப்பு யாரு மேல இருந்திருந்தாலும் இப்போ வந்து ஒரு மரணம் நடந்துருச்சு. அதுவும் மைனர் பெண்ணுக்கு வந்து நடந்த ஒரு விஷயம். அதாவது மைனர் பெண்ணு கூட வந்து தப்பான உறவு இருந்தா கண்டிப்பா வந்து இதுக்கு அந்த ஆசிரியர் வந்து பதில் சொல்லிதான். ஸோ அகெயின் வந்து ஆசிரியர் சொல்றதுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. அந்த மிதுன் அப்படிங்கிற ஒரு நபருக்கு கண்டிப்பா வந்து தப்பு செஞ்சிருந்தாலும் தண்டனை கிடைக்கணும். இது வந்து சில பேர் சொல்லுவாங்க, எதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகுது, எதுக்கு டிலே ஆகுது, சீக்கிரமா முடிச்சிடலாம் அப்படி. ஸோ விசாரணைகள் நடக்கும், அதுக்கு ஆதாரங்களை சேகரிக்கணும். அப்படிங்கிற பட்சத்துல வந்து கொஞ்சம் நாட்கள் எடுக்கும். கண்டிப்பா நம்ம பொறுமையா காத்திருக்கணும். கண்டிப்பா நீதி கிடைக்கணும் நம்புவோம். இதற்கிடையில வந்து இந்த மாதிரி நடந்திருக்கலாம், அந்த மாதிரி நடந்திருக்கலாம், அனுமானங்கள்லாம் வந்து பண்றதை வந்து தவிர்த்துட்டு, அதுவும் வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்றது என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன், அதை பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு தோணும். ஸோ பொறுத்திருந்து காத்திருப்போம். என்ன நடக்குதுங்கிறத கண்டிப்பா வந்து சட்டம் அதோட கடமையை செய்யும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புறேன்.
ரொம்ப பெரிய கேள்வி என்னன்னா, எப்படி அப்பா அம்மாக்கு அந்த நடவடிக்கையில, அதாவது தன்னுடைய மகளுடைய நடவடிக்கையில வந்து மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கிறது தெரியாம போயிருச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த விஷயத்த ஏன் யாரும் வந்து அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கலங்கிறதும் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதை தவிர்த்து இந்த மாதிரி ஆதாரங்கள்ல யார் வெளியாக்குறா அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் அந்த மனசுல வந்துகிட்டே தான் இருக்கு. இருப்பினும் வந்து இந்த போராட்டம் எதுக்குன்னா, நம்ம நியாயத்த கேட்கறது எதுக்குன்னா, அடுத்து இந்த மாரி வந்து எந்த மாணவிக்கும், யாருக்குமே இந்த மாரி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். இந்த உலகம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கு. டெக்னாலஜி அதிகமா வர வர நெறைய தப்புகள் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. டெக்னாலஜிய நல்ல முறையில பயன்படுத்தி, ஒழுக்கத்தோடையும், நெறிமுறையோடையும் வாழ்ந்தோமா, எந்த பிரச்சனையும் வராது. ஸோ, அபார்ட் ஆஃப் மாரல் எடுகேஷன், சிவிக் எடுகேஷன் அதை தவிர்த்து ப்ராப்ளம் சால்விங் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் அந்த மாரி விஷயங்கள வந்து பிள்ளைங்க மனசுல புகுத்தமா, இந்த சூசைட்ங்கிற தாட் வந்து ரொம்ப குறைஞ்சிரும் அப்படின்னு நான் நம்புறேன். சரி, மீண்டும் ஏதாவது ஒரு புது அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி.